வணக்கம். இந்த பதிவில் சனி வக்ர பலன்கள் மிதுனம் ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி இப்பொழுது 10ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் இங்கே ஜூலை 17ஆம் தேதி இரவு 1 மணி அளவில் வக்ர அமைப்பை பெறார். அதே போல் டிசம்பர் 11ஆம் தேதி இரவு 1 மணி அளவில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். அப்போ இந்த 145 நாட்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்களை இந்த சனி பகவான் தர்றாரு? அட்டமாதிபதியாகவும் வராரு, அதே போல் இங்கே உங்களுடைய பாக்கியாதிபதியாகவும் வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 8, 9 குடையவராக உங்களுக்கு வர்றதுனால மகர கும்ப வீட்டிற்கு அதிபதியாக இந்த சனி பகவான் வருவார். அப்போ இவர் சனி பார்த்தீங்கன்னா ஒரு கெடு பலன்களையும் ஒரு நல்ல பலன்களையும், 8ஆம் இடங்கிற ஒரு கெடு பலனையும் பாக்கியாதிபதிங்கிற ஒரு நல்ல பலனையும் தருவதற்கான கடமைப்பட்டவராக இந்த சனி பகவான் உங்களுக்கு வராரு. அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வழக்கு சார்ந்த அமைப்புகளும் வெளிநாட்டு தொடர்பு மூலமாகவும், அதே போல் நீண்ட நாள் ஒரு பணமோ இல்லை நீண்ட நாள் ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. ஏன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என மீனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ குருவின் பார்வை இங்கே படக்கூடிய ஒரு அமைப்பில் நீண்ட நாள் ஒரு பிரச்சனை இப்போது முடிவுக்கு வரும். அதே போல் 9ஆம் அதிபதியாக வர்றதுனால உங்கள் தகப்பன் வழி மூலமாக இருக்கக்கூடிய ஏதாவது கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சொத்தை விற்றுட்டு அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய குடும்ப அமைப்பை மாற்றணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. மனதளவில் ஒரு தெளிவான ஒரு எண்ணங்களும், மனதில் இது நாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள் விலகுவதற்கான ஒரு அமைப்புகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். சனி வக்ர அமைப்பு பெறாரு. அந்த வகையில் இப்போது அனைத்திலும் நன்மைகள் ஏற்படும். பொதுவாக இது நாள் வரை இருந்து வந்த ஒரு கஷ்டங்கள், 8ஆம் அதிபதி 12ல் போயிட்டு இருந்தால் வழக்கு ரீதிகளிலும் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாமே வந்துட்டுருக்கும். இப்போ அவர் வக்ரமும் அடைந்து குருவின் பார்வைப்படும்போது என்ன ஆகும், அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வழக்கு ரீதியிலும் அதே போல் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசிக்கு சனி வக்ர பலன்களில் சந்திப்போம்.